இப்போ ஸ்ரீதேவிக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம கேமரா இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ராமினெண்ட்டாக தெரியும், பெருசாக தெரியும். அப்போ நம்ம கேமராவை கொஞ்சம் ஹைட் தூக்கி ஆங்கிள் மாற்றி எடுத்தோம்னா இது வந்து கீழே போயிடும், அந்த பெரிய ஹோல் தெரியாது. அந்த மாதிரி இப்போ சில ரொம்ப குண்டான ஃபேஸுன்னா நம்ம கேமரா வந்து லோ வச்சோன்னா கொஞ்சம் அவங்க லெங்க்த்தாக தெரியும் ஃபேஸு. இந்த மாதிரி விஷயம் டெக்னிக்கெல்லாம் நான் அடாப்ட் பண்ணி தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன். அது ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு. கிளாஸஸ் இருக்கு, இதெல்லாம் கோர்ஸா சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தனியா வந்து காசு வாங்கி சொல்லி கொடுத்துறாங்க. அன்னைக்கு எங்க லேர்ன் பண்ணீங்கங்கறதான் பெரிய இல்லை. நான் எதான் சொல்றேன், ஒரு ஷூட்டிங்ல ஒன்று கற்றுக்கிட்டேன் நான். இப்போ எம்ஜிஆர் படம் ஒன்று வந்து அசிஸ்டண்டாக நான் ஒர்க் பண்ணேன். சுபாஷ் சுந்தரம் ஒர்க் பண்ணார், அதில் நான் அசிஸ்டண்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு கேமரா வந்து ஒரு ஸ்டாண்டில் போட்டு தான், அப்போல்லாம் ஸ்டாண்டு போட்டு தான் எடுப்பாங்க. எம்ஜிஆர் இப்படி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் அவருக்கு இப்படி எடுக்கும்போது அவர் சுந்தரம் பிள்ளைன்னு தான் கூப்பிட்டு வர்றாரு. சுந்தரம் பிள்ளை இன்னும் கொஞ்சம் கேமரா தூக்குங்கன்னாரு. என்னன்னு புரியல. அப்புறம் கொஞ்சம் நல்ல ஹைட்டு அவர் லெவலுக்கு கொண்டு வர வச்சுட்டு கேமராவை எடுக்க சொன்னார். அப்போ என்னடனா அவருக்கு இந்த இடம் வந்து அப்போ அந்த பீரியடில் கொஞ்சம் தொங்க ஆரம்பிச்சது. அது அவாய்ட் பண்ணணுன்றதுக்கு கொஞ்சம் ஹைட்டு போகணுன்னா அது தெரியல. ஓகே. அப்புறம் அது சொன்னார். அப்போ இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு, ஆஹா இது இப்படி ஒன்று இருக்குது, நம்ம அதெல்லாம் அப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நானே கொஞ்சம் சில விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒன்று சரியா இல்லைன்னா இன்னொன்று இப்படி எடுத்து பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பேன்.